அதிகாரம் மக்களுக்கென்றே அழைத்திடும் எங்கள் SDPI. தலித் முஸ்லிம் கிறிஸ்துவ சமூகத்தை வலுவாக்கும் எங்கள் SDPI. அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த தேசம் முழுவதும் இஸ்லாமியர்களுடைய முன்னேற்றத்திற்காக வக்ஃபு செய்யப்பட்டிருக்கிற வக்ஃபு சொத்துக்களுடைய மதிப்பு என்பது பல நூறு லட்சம் கோடி, சுமார் 125 லட்சம் கோடி இருக்கும் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. சுமார் 125 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள வக்ஃபு சொத்துக்கள் இஸ்லாமியர்களுடைய நலனுக்காக, இஸ்லாமியர்களுடைய முன்னேற்றத்திற்காக இந்தியாவினுடைய விடுதலைக்கு முன்பு இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ஆட்சியாளர்களால், நவாப்களால், குறுநில மன்னர்களால், சமூகத்தினுடைய சான்றோர்களால் வக்ஃபு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அதற்கு மாத்திரமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வக்ஃபு செய்யப்பட்ட, தானமாக வழங்கப்பட்ட இந்த வக்ஃபு சொத்துக்கள் தான் இன்றைக்கு நாடு முழுவதும் சமூக விரோதிகளால், ஆட்சியாளர்களால், அராஜக செயல்களில் ஈடுபடுகிற கொடுமதியாளர்களால் இன்றைக்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிற போது உண்மையிலேயே இது கடுமையான வேதனைக்குரியது, கடுமையான கண்டனத்திற்குரியது. இந்த தேசத்தில் சுதந்திரத்திற்கு பிறகு ஒவ்வொரு ஆட்சியும் மாறி மாறி வருகிற போதெல்லாம் இந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கிகளை குறிவைத்து எல்லோரும் இந்த சமூகத்திற்கு கொடுக்குகிற வாக்குறுதிகளில் ஒன்று, எங்களுக்கு நீங்கள் வாக்களித்தால், நாங்கள் ஆட்சி பீடம் ஏறினால், மீண்டும் ஆட்சியை பிடித்தால் முஸ்லிம்களுக்கு சொந்தமான இந்த வக்ஃபு சொத்துக்களை நாங்கள் மீட்டெடுப்போம், மீட்டு தருவோம் என்கிற வாக்குறுதிகளை எல்லோரும் தந்திருக்கிறார்கள். ஆளுகிற கட்சியும் ஆண்ட கட்சியும், எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்களும் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியவர்களும் எல்லோரும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தருகிற வாக்குறுதிகளில் ஒன்று, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால், எங்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் முஸ்லிம்களுக்கு சொந்தமான வக்ஃபு சொத்துக்களை மீட்டெடுப்போம் என்கிற வாக்குறுதி எல்லா தேர்தல்களில் ஒலிக்கும். ஆனால் தேர்தல் முடிந்துவிட்டால், இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சியில் அமர்ந்துவிட்டால் வழக்கம் போல இந்த வாக்குறுதிகளை மறந்து போய் விடுவார்கள். இதை ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள், இதற்காக நடவடிக்கைகளை எடுக்க மாட்டார்கள். ஆக்கிரமிப்பில் இருக்கிற வக்ஃபு சொத்துக்களை மீட்பது என்பதை தாண்டி மிச்சம் மீதி இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்களையும் எப்படி சூறையாடுவது என்பதற்கு இந்த ஆட்சியாளர்கள் துணை போவார்கள். வரலாறு உண்டா? ஏதாவது ஒரு ஆட்சி, இஸ்லாமியர்கள் நம்பி வாக்களித்த ஒரு கட்சி இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான வக்ஃபு சொத்துக்களை மீட்டு தருவோம் என்று வாக்குறுதி அளித்து தேர்தலிலே மீண்டும் ஆட்சிக்கட்டிலில் ஏறியதற்கு பிறகு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான வக்ஃபு சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் என்கிற பட்டியலை யாராவது தர முடியுமா? அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், இந்த தேசத்தில் இருக்கிற எந்த ஆட்சியும் எந்த அரசியல் கட்சிகளும் இதை அவர்கள் இந்த சமூகத்திற்கு விளக்கம் தந்துவிட முடியாது, இந்த சமூகத்திற்கு பட்டியல் தந்துவிட முடியாது. இந்த நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த சமூகத்தை இன்றைக்கு அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தினுடைய உரிமைகளை அவர்கள் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை அவர்கள் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த தேசத்தில் இஸ்லாமியர்களுடைய நலனை பற்றி ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒவ்வொரு கமிஷன்களும் 1980 அம்மையார் இந்திரா காந்தி அவர்களால் அமைக்கப்பட்ட கோபால் சிங் கமிஷன் முதல் சச்சார் கமிஷன் வரைக்கும் ஆட்சியாளர்களால் அமைக்கப்பட்ட ஒவ்வொரு கமிஷன்களும் சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்லாமியர்களுடைய முன்னேற்றத்திற்கு இந்த ஆட்சியாளர்கள் பிச்சை தர வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாமியர்களுடைய முன்னேற்றத்திற்கு இந்த அரசியல்வாதிகள் அவர்கள் சலுகைகள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை.
இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான வக்ஃபு சொத்துக்களை மீட்டெடுத்து அதை இஸ்லாமியர்களுடைய நலன்களுக்காக மாத்திரம் பயன்படுத்தினால் போதும். இஸ்லாமியர்களில் ஒருவன் கூட இடம் இருக்க மாட்டான். ஒரு பிச்சைக்காரன் இஸ்லாமியர்களாக இருக்க மாட்டான். ஒரு வேலை இல்லாதவன் இஸ்லாமியர்களில் இருக்க மாட்டான். அரசனுடைய வேலை வாய்ப்பை நம்பி ஏங்கக்கூடியவன் இஸ்லாமியர்களில் ஒரு மனிதன் இருக்க மாட்டான். அவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்கள், முஸ்லிம்களுக்கு சொந்தமான சொத்துக்களை இந்த நாட்டினுடைய அரசியல்வாதிகளும் இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களும் அபகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய மோசடி, இது எவ்வளவு பெரிய அநீதி. இது இந்த நாட்டிலே வாழுகிற அடித்தட்டில் இருக்கிற சமூக மக்களை முன்னேற்றத்தின் பக்கம் இட்டுச் செல்ல வேண்டிய இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிற இஸ்லாமியர்களுடைய உரிமைகளையும் பறித்து அவர்களை மீண்டும் மீண்டும் பின்னுக்கு தள்ளி மீண்டும் மீண்டும் அடிமைகளாக அவர்கள் அமிழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதானே பொருள். அன்பிற்குரிய பெருமக்களே, நான் சுட்டிக்காட்டிய கோபால் கமிஷன் சொல்லுகிறார், முஸ்லிம்கள் நாட்டில் பாதுகாப்பற்ற சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமூக ரீதியாக மிகவும் அவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வு மேம்பட வக்ஃபு சொத்துக்களை முறையாக பயன்படுத்தினாலே போதுமானது என்று அம்மையார் இந்திரா காந்தி அவர்களால் அமைக்கப்பட்ட கோபால் சிங் அவர்கள் தனது பரிந்துரையில், தனது கமிஷனுடைய அறிக்கையில் அவர் தெளிவுபடுத்துகிறார். நீதிபதி சச்சார் அவர்கள், ராஜேந்திர சச்சாரை எல்லோருக்கும் தெரியும், சச்சார் கமிஷன் என்று பேசி பேசி நமக்கு வாய்கள் எல்லாம் வலித்து விட்டது. அன்பிற்குரிய பெருமக்களே, அந்த சச்சார் கமிஷனுடைய அந்த நீதிபதி சச்சார் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார், முஸ்லிம் சமூகம் சுயமாக சிந்திப்பதற்கும் சுயமாக முன்னேறுவதற்கும் முதல் படியாக வக்ஃபு சொத்துக்களை முறையாக பயன்படுத்தி பல்கலைக்கழகங்களை அமைத்தால், கல்லூரிகளை உருவாக்கினால், கல்விக்கூடங்களை உருவாக்கினால் இது மாத்திரமே போதும். இஸ்லாமிய சமூகம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு முன்னேறிய சமுதாயமாக மாறிவிடுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று நீதிபதி சச்சார் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். அன்பிற்குரிய பெருமக்களே, இதுதான் நிலை. இந்த பாரதிய ஜனதாவுடைய நரேந்திர மோடி இடத்துல எப்ப நீ இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு உதவி செய் என்று நாம் பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லிம் சமுதாயத்தை உயர்த்துவதற்கு ஒரு துரும்பை கூட அவர்கள் எடுத்து போட மாட்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனா இந்த சமுதாயத்திற்கு எங்களுக்கு சொந்தமான சொத்து, இந்த சமூகத்திற்கு சொந்தமான சொத்து, இந்த சொத்தை இந்த சமூகத்திடத்திலே நீ கொடுத்தால், இந்த சமூகம் இதை முறையாக பயன்படுத்தினால், இந்த சமூகம் இந்த தேசத்தினுடைய முதல்நிலை சமூகமாக மாறும், முதல்நிலை முன்னேறிய சமூகமாக மாறும். இதை ஏன் இவர்கள் செய்ய தயங்குகிறார்கள்? என்ன காரணம்? அன்பிற்குரிய பெருமக்களே, கர்நாடகாவுடைய வக்ஃபு போர்டு 2004 அங்கே வக்ஃபு சொத்துக்கள் முறைகேடு சம்பந்தமாக ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று வருகிறது. இதை கண்டுபிடிப்பதற்கு, இதை விசாரிப்பதற்கு ஒரு ஆணையம் ஒன்றை உருவாக்குகிறார்கள். அந்த ஆணையத்தினுடைய விசாரணை அறிக்கையின் பிரகாரம் 4 லட்சம் கோடி ரூபாய் வக்ஃபு சொத்துக்களில் 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள வக்ஃபு சொத்துக்கள் முறைகேடாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் இல்ல, ஒரு மாநிலத்தில் மட்டும் 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள வக்ஃபு சொத்துக்கள் முறைகேடாக அரசியல்வாதிகளால், குறிப்பாக காங்கிரஸை சார்ந்த சில அரசியல்வாதிகளால் அது முறைகேடாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை அந்த விசாரணை கமிஷன் சொல்லுகிறது. இப்ப தமிழ்நாட்டை விட நல்ல செயல்படுகிற கர்நாடகாலேயே 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள வக்ஃபு சொத்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மோசமாக செயல்படுகிற தமிழ்நாட்டில் இந்த வக்ஃபு சொத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பேசியவர்கள் சுட்டிக்காட்டினார்கள், கடந்த தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நான் வெற்றி பெற்றால், ஆட்சியை பிடித்தால் வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பேன் என்று சொன்னார் என்று இங்கே பேசினார்கள். நான் கேட்கிறேன், இந்த 4.5 வருட கால இந்த அதிமுகவினுடைய ஆட்சியில், 4 வருடங்களை தாண்டிய இந்த ஆட்சியில் வக்ஃபு சொத்தை மீட்பதற்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்?
என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டீர்கள்? எத்தனை வக்ஃபு சொத்துக்களை மீட்டீர்கள்? விளக்கம் தர முடியுமா? தமிழக அரசு வெள்ளை அறிக்கை தர முடியுமா? இதற்கான விவரப்பட்டியலை அளிக்க முடியுமா? எதுவும் இல்லை. ஏனென்றால் முஸ்லிம்களுக்கு கொடுக்குகிற வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அவசியம் ஆட்சியாளர்களுக்கு இல்லை. ஏனென்றால் இவர்கள் ஏமாளிகள், இவர்கள் தட்டி கேட்க மாட்டார்கள், சட்டையை பிடித்து கேட்க மாட்டார்கள் என்கிற அந்த தைரியம் இது ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. எனவேதானே இந்த அம்மையார் இடஒதுக்கீட்டை இஸ்லாமியர்களுக்கு உயர்த்தி தருவேன் என்று சொல்லி 4 வருடம் தாண்டியதற்கு பிறகும் இன்றைக்கு வரைக்கும் வாய் திறந்து அதை பற்றி பேசாமல் இருக்கிறாரே, என்ன காரணம்? இதானே காரணம். திருச்சியிலே பேசினார், இஸ்லாமியர்கள் எங்களுக்கு வாக்களித்தால் மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை 3.5% நான் உயர்த்தி தருவேன் என்று பேசினார். இன்றைக்கும் நாம் சொல்லுகிறோம், அந்த வாக்குறுதியை நினைவுபடுத்துகிறோம். இந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அடுத்த தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தினுடைய வீதிகளில் நீங்கள் வாக்கு கேட்க வருவீர்கள் என்றால் உங்களது சட்டையை பிடித்து கேட்கிற ஒரு மானத்தை, ரோசத்தை இந்த சமூகம் உருவாக்கும் என்பதனை எச்சரிக்கையாக இந்த தமிழக அரசுக்கு நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். அன்பிற்குரிய பெருமக்களே, மானமில்லாத, ரோசமில்லாத சமூகம் அல்ல இது. வீரத்திற்கு பஞ்சம் இருக்கிற ஒரு சமூகம் அல்ல இது. வீரத்திற்கு பேர் போன சமூகம், மான உணர்ச்சிக்கு பேர் போன சமூகம் இது. இன்னைக்கு குஜராத்தில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? பட்டேல்கள் என்கிற அந்த சமூகத்திற்கு இடஒதுக்கீட்டு தர வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து இன்றைக்கு மொத்த குஜராத்தும் அமளி துமளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மொத்தமாக இந்த மாநிலமே முடங்கி போயிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் வீதிகளில் வந்து நின்று இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தினுடைய பின்னணி வேறு, இந்த போராட்டத்தினுடைய பின்னணி வேறு, அதை நான் சொல்லுகிறேன். ஆனால் இது போன்று இந்தியாவினுடைய வீதிகளில் களமிறங்கி இந்த தேசத்தினுடைய வீதிகளை முடக்குகிற தைரியமோ ஆற்றலோ இந்த சமூகத்திற்கு இல்லை என்று யாரும் நினைத்து விடாதீர்கள். ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அந்த ஆற்றல் இந்த சமூகத்திற்கு இருக்கிறது. 30-40 லட்சம் இருக்கக்கூடிய பட்டேல்களால் ஒரு மாநிலத்தை முடக்க முடியும் என்று சொன்னால் 15 கோடி இருக்கிற இஸ்லாமியர்களால் இந்த நாட்டை முடக்குகிற ஆற்றல் அவர்களுக்கு இருக்காதா? இந்த நாடு தாங்குமா? அது இந்த நாட்டுடைய அரசாங்கத்தால் அதை எதிர்கொள்ள முடியுமா? இந்த தேசத்தினுடைய ராணுவத்தால் அதற்கு அணை போட முடியுமா? முடியாது. ஆனால் இந்த சமூகம் இந்த தேசத்தின் மீது இருக்கிற பற்றால், பாசத்தால், அன்பால், பொறுமையோடு இன்னும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. நாட்டுடைய ஆட்சியாளர்கள் வக்ஃபு சொத்தை தங்களுக்கு மீட்டுத் தருவார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்தினுடைய உயர்விற்காக இடஒதுக்கீட்டை அவர்கள் தருவார்கள் என்று இந்த சமூகம் நம்பிக்கொண்டிருக்கிறது. வேறு சமுதாயங்களைப் போல உணர்ச்சி வசப்பட்டு இந்த தேசத்தில் வன்முறையில் இறங்காமல் இன்னும் நம்பிக்கையோடு இந்த சமூகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் எதற்கும் ஒரு எல்லை உண்டு. இந்த தேசத்தினுடைய ஆட்சியாளர்களுக்கு நான் சொல்லுகிறேன், உளவுத்துறையினுடைய அதிகாரிகளுக்கு நான் சொல்லுகிறேன், எதற்கும் ஒரு எல்லை உண்டு. எல்லை மீறி போனால், இந்த தேசத்தினுடைய இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை பொய்த்து போனால் அதை எதிர்கொள்ளுகிற ஆற்றல் இந்த தேசத்தினுடைய ஆட்சியாளர்களுக்கோ, இந்த தேசத்தினுடைய போலீசுக்கோ, காவல்துறைக்கோ, ராணுவத்திற்கோ இருக்காது என்பதை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் இந்த சமுதாயம் எங்களுக்கு இடஒதுக்கீடு தா, ஏதாவது உரிமைகளை தா என்று கேட்டு போராடி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த சமுதாயத்திற்கு இருக்கிற உரிமைகளை, அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அவர்களது சொத்துக்களை பறிக்கிற ஒரு சதி இந்த தேசம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி எல்லாம் நம்ம எல்லாரும் நம்ம வக்ஃபு சொத்துக்களை பத்தி பேசும்போது இந்த வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் வெறும் ரவுடிகளும், போக்கிரிகளும், அநாகரிக பேர்வழிகளும் இவர்கள் தான் இந்த தேசத்தினுடைய வக்ஃபு சொத்துக்களை, இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். இந்த தேசத்தினுடைய வக்ஃபு சொத்தை
ஆக்கிரமிப்பதில், கொள்ளையடிப்பதில் முதல் நிலையில் இருப்பது இந்த நாட்டினுடைய மத்திய அரசும் மாநில அரசும். இந்த தேசத்தினுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் தான் இந்த தேசத்தினுடைய முஸ்லிம்களுக்கு சொந்தமான வக்ஃப் சொத்துக்களை கொள்ளையடிப்பதில் முதல் நிலையில் இருக்கக்கூடியவர்கள். டெல்லி மாநகரத்தில் இருக்கக்கூடிய மொத்த நிலங்களில் 90% நிலம் வக்ஃப் சொத்துக்கள். டெல்லியில் இருக்கிற மொத்த நிலத்துல 90% இடம் வக்ஃப் சொத்து. டெல்லியில் இருக்கிற போர்ட் கிளப், டெல்லியில் இருக்கிற ஜவஹர்லால் நேரு விளையாட்டு மைதானம், பல ஏக்கர் விரிவான கோல்ஃப் மைதானம், சிபிஐனுடைய டெல்லியில் இருக்கிற மத்திய அலுவலகம், எல்லாம் டெல்லியில் இருக்கிற எல்லா மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவலகங்கள், டெல்லியினுடைய நகரத்தில் இரு புறங்களிலும் இருக்கிற வானுயர்ந்த கட்டிடங்கள் எல்லாம் வக்ஃப் சொத்து. இத முதல்ல வக்ஃப் சொத்துக்களை முதலில் சூறையாடி இருப்பது, முதலில் கொள்ளையடித்திருப்பது இந்த தேசத்தினுடைய மத்திய மாநில அரசாங்கங்கள். சென்னை மாநகரத்தில் மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறைய கட்டிடங்கள் வக்ஃப் சொத்து. ஒவ்வொரு கட்டிடமும் பல நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தினுடைய மதிப்பை கொண்டவை. திருச்சியில பெல் நிறுவனம் இயங்குகிறது. 3000 ஏக்கர் மொத்தம். அந்த இடத்தினுடைய மொத்த இடம் 8000-9000 ஏக்கர் அளவிற்கு இருக்கிற மிகப்பெரிய திருச்சி மாநகரத்தினுடைய மிகப்பெரிய சொத்து. 7000 ஏக்கர் என்கிற மிகப்பெரிய மதிப்புள்ள சொத்து இஸ்லாமியர்களுடைய வக்ஃப் சொத்து. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பல நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள, பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள, பல நூறு ஏக்கர் மதிப்புள்ள இடங்கள் அரசாங்கம் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. அரசாங்கம் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. எனவே ஏதோ நம் ரவுடிகளை எதிர்த்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். மொத்த வக்ஃப் சொத்தில் முக்கால்வாசி வக்ஃப் சொத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடியவர்கள், குத்தகை என்கிற பெயரால், வாடகை என்கிற பெயரால் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் மத்திய மாநில அரசுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவுடைய விடுதலைக்கு பிறகு இவர்கள் ஆட்சியில் காங்கிரசினுடைய அரசு அமைந்ததற்கு பிறகு முதலாவது அவர்கள் செய்தது என்னவென்றால், வக்ஃப் சொத்துக்கள்ல அரசு அலுவலகங்களை எல்லாம் உருவாக்கிவிட்டு அது வக்ஃப் சொத்து என்பதை மறைப்பதற்கான ஆவணங்களை இவர்கள் உருவாக்கினார்கள். என்னென்ன ஆவணங்களை எல்லாம் உருவாக்க முடியுமோ நிறைய வக்ஃப் சொத்துக்கள்ல நீங்க தேடி பார்த்தா முறையான ஆவணங்களை நீங்கள் பெற முடியாது. மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற வக்ஃப் சொத்து, மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற வக்ஃப் சொத்து, இந்த வக்ஃப் சொத்துக்களை நீங்கள் ஆய்வு செய்தால், அதனுடைய பின்னணியை தோண்டினால் இது வக்ஃப் சொத்து தான் என்பதை உங்களால் கண்டறிய முடியாத அளவிற்கு மூடி மறைத்து அந்த ஆவணங்களை எல்லாம் இருட்டடிப்பு செய்து முறைகேடுகளை உருவாக்கியது மத்திய அரசினுடைய அதிகாரிகள். திட்டம் போட்டு அதை செய்தார்கள். நம்ம நரேந்திர மோடி அரசு வந்த உடனே நிலம் கையகப்படுத்தும் மசோதான் இப்போ ஒரு மசோதா கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு எதிராக எல்லோரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். எஸ்டிபிஐ கட்சி நாடு முழுவதும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது, போராடி கொண்டிருக்கிறது. நாம என்ன நினைச்சு போராடிட்டு இருக்கிறோம்? நம்ம வீட்டு ஏழை விவசாயிகள் அவர்களுடைய கரங்களில் இருந்து இவர்கள் நிலத்தை பிடுங்கி விடுவார்களே என்று பயந்து நாம் எல்லாரும் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. எங்களுக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கிறது. மிச்ச மீதி இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்களை சூறையாடுவதற்கு, ஆக்கிரமிப்பதற்குத்தான் யாருடைய அனுமதியும் இல்லாமல் நிலங்களை கையகப்படுத்துகிற இந்த சட்டத்தை இந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வருகிறதோ என்கிற அச்சம் நமக்கு ஏற்படுகிறது. பாரதிய ஜனதா அரசு போவதற்கு முன்பு மிச்ச மீதி இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்களையும் நாம் இழக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்கிற அச்சம் நமக்கு இருக்கிறது. எனவே இன்னும் வேகத்தோடும் விவேகத்தோடும் ஒட்டுமொத்த சமூகமும் ஒருங்கிணைந்து இந்த அநீதிக்கு எதிராக, இந்த அவலத்திற்கு எதிராக, இந்த கொள்ளைக்கு எதிராக, இந்த சூறையாடலுக்கு எதிராக நாம் கொதித்தள வேண்டிய, நாம் ஒருங்கிணைந்து போராட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது என்பதை இந்த நல்ல நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரிய பெருமக்களே, மொத்த வக்ஃப் சொத்து நான் சொன்னதை போல 1,00,000
25,000 125,000 கோடி ரூபாய் 125 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு வக்குப் சொத்துக்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதுல மிச்சம் மீதி பள்ளிவாசலுடைய கட்டுப்பாட்டுல வக்குப் நிர்வாகத்தினுடைய கட்டுப்பாட்டுல எஞ்சி இருப்பது 20% மட்டும்தான். மொத்த வக்குப் சொத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பது 80%. இப்ப பள்ளிவாசல் நிர்வாகத்து கையில் இருக்கிறது அல்லது வக்ஃப் போர்டினுடைய நேரடி கண்காணிப்பில் இருப்பது என்பது வெறும் 20% சொத்துக்கள் மாத்திரம்தான் என்று சொன்னால் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க. இன்னும் 80% சொத்துக்களும் நமது கட்டுப்பாட்டில் இருந்தால் இந்த சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய ஆக்கப்பூர்வமான பணிகளை நாம் முன்னெடுக்க முடியும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வருகிற சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிறது. இந்த நேரத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக நாங்கள் ஒரு செய்தியை முன்னெடுக்கவிருக்கிறோம். எனவே நாடினால் இந்த வேலையை நாங்கள் செய்வோம். தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் எங்களது கோரிக்கையை நாங்கள் கொடுக்க திட்டமிட்டு இருக்கிறோம். அவர்களது தேர்தல் அறிக்கையில் இது வர வேண்டும். தமிழ்நாட்டுடைய வக்குப் சொத்துக்களை பாதுகாப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொள்ளலாம் என்கிற பரிந்துரைகளை ஒவ்வொரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சியும் அவர்களது தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்து செயல்படுத்துகிற சில பரிந்துரைகளை நாங்கள் கொடுப்பதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம். என்னெல்லாம் செய்தா தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த வக்குப் சொத்துக்களை ஓரளவுக்கு பாதுகாக்கலாம், ஓரளவுக்கு முறைப்படுத்தலாம் என்று சொன்னால், இங்கே நான் பேசுவது உளவுத்துறையின் மூலமாக அரசுடைய கவனத்திற்கு செல்லுகிற காரணத்தினால் இதை நான் இங்கே சுட்டிக்காட்டுகிறேன். ஒன்று, தமிழ்நாடு வக்ஃப் போர்டுல பணியாளர்கள் போதுமான அளவிற்கு இல்லை. வக்ஃப் போர்டுக்கு நீங்க போனாலே தெரியும், தமிழ்நாட்டில் பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள வக்குப் சொத்துக்களை பாதுகாக்கிற ஒரு வக்குப் போர்டுக்கு போதுமான பணியாளர்கள் கிடையாது. நீங்க வேறொரு தமிழ்நாடு அரசு நிறுவனத்துக்கு போங்க, அப்படியே மண்ணடியில இருக்கிற வக்ஃப் போர்டு ஆபீஸுக்கு போங்க, அங்க போனா ஏன்னு கேட்கறதுக்கு நாதி இருக்காது. பணியாளர்கள் இல்லை, உதவியாளர்கள் இல்லை, சீரழிந்திருக்கிற ஒரு அலுவலகமாக இன்றைக்கு தமிழ்நாடு வக்ஃப் போர்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தனியாக சிஇஓ இல்லை, தனியாக அதற்கு ஒரு துறை செயலாளரே கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த அளவிற்கு இந்த வக்ஃப் போர்டை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளத்தை நான் சுட்டிக்காட்டுகிறேன். எனவே முறையான பணியாளர்களை இந்த வக்ஃப் போர்டில் நியமிக்க வேண்டும் என்று நாம் கோருகிறோம். அதே போல இப்ப தமிழ்நாடு அரசு என்ன செய்கிறது, வருஷத்துக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் வக்ஃப் போர்டுக்கு கொடுக்கு. இதை வச்சுதான் வக்ஃப் போர்டுக்கு லட்சம் கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது, ஆனா வருமானம் இல்லை. ஏன் வருமானம் இல்ல? இந்த சொத்துக்களை எல்லாம் 100 வருஷம் குத்தகைக்கு ஒவ்வொருத்தன் கையில இருக்கு. 99 வருஷம் குத்தகைக்கு ஒவ்வொருவருடைய கரங்களில் சிக்கி இருக்கிறது. அதற்கு கிடைக்கிற குத்தகை ரூபாய் எவ்வளவு தெரியுமா? 99 வருஷத்துக்கு 1000 ரூபாய். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களுக்கு குத்தகை வருமானம் என்பது வருஷத்துக்கு 1000 ரூபாய், வருஷத்துக்கு 500 ரூபாய், வருஷத்துக்கு 100 ரூபாய் என்று சொல்லி அடிமாட்டு விலைக்கு மிக மிக மோசமான ஒரு நிலைக்கு இது குத்தகைக்கு விடப்பட்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த குத்தகைக்கு விடப்பட்டிருக்கிற இந்த வக்ஃப் சொத்துக்களை உடனடியாக மீட்டு, ஒருவேளை அவனுக்கே குத்தகை கொடுத்தாலும் பரவாயில்லை, இப்ப இருக்கிற சந்தை மதிப்பிற்கு உரிய வாடகையை நிர்ணயித்து குத்தகைக்கு விட வேண்டும் என்று தமிழக அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதே போன்று 50 லட்சம் 1 கோடின்னு மானியம் கொடுத்து அவர்களால் நிர்வாக வேலையே செய்ய முடியாமல் இருக்கிற இந்த வக்ஃப் போர்டை சீரமைப்பதற்காக மத்திய அரசும் மாநில அரசும் தலா குறைந்தபட்சம் 10 கோடி ரூபாயையாவது உடனடியாக வருடந்தோறும் இந்த வக்ஃப் போர்டுக்கு மானியமாக வழங்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இது சும்மா கொடுக்கிறது இல்ல. தமிழ்நாடு அரசும் மத்திய அரசாங்கமும் பல்லாயிரம் கோடி ரூபாய் வக்ஃப் சொத்துக்களை நீங்கள் ஆக்கிரமித்திருக்கிறீர்கள், நீங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் குறைந்தபட்சம் முதலாவதாக தலா 10 கோடி ரூபாயை இந்த வக்ஃப் போர்டிற்கு நீங்கள் மானியமாக வழங்க வேண்டும் என்று இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதே போல மாநில சிஇஓ என்கிற அந்த தலைமை நிர்வாக அதிகாரியை ஒரு IAS ஆபீசரை
உடனடியாக இதற்காக தனியாக நியமனம் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். தனியாக சிஏஓ கிடையாது. அப்படியே சிஏஓ போட்டாலும் ஐஏஎஸ் ஆபீசர் போடுறதில்லை, சாதாரண அலுவலர்களை போட்டு இந்த வக்ஃப் போர்டை சாதாரண ஒரு அலுவலகமாக நிர்வாகம் செய்கிற போக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே ஐஏஎஸ் அதிகாரி ஒரு நிலையில் உள்ள ஒரு அதிகாரியை உடனடியாக வக்ஃப் போர்டிற்கு சிஏஓ என்கிற அந்த தலைமை அதிகாரியாக நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம். அதே போன்று வக்ஃப் சொத்துக்களுக்காக நூற்றுக்கணக்கான வழக்குகள் தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல ஜமாத்துகள் வழக்கு போட்டிருக்குது. இந்த வழக்குகள் எல்லாம் சிவில் வழக்குகள் என்கிற காரணத்தினால் நீதிமன்றங்களில் 10 வருடம் 20 வருடம் 30 வருடம் என்று சொல்லி அது இழுத்தடிக்கப்படுகிறது. ஆக்கிரமிச்சவனுக்கு ரொம்ப சந்தோஷம், கோர்ட்டுக்கு போறியா போ, பரவாயில்லை, ஏன் 40 வருஷம் நான் பாத்துக்கிறேன் கோர்ட்ல என்று சொல்லுகிற நிலை இன்னைக்கு இருக்கிறது. எனவே இந்த வக்ஃப் சொத்துக்களை பற்றிய இந்த விசாரணையை விசாரிப்பதற்கு தமிழகத்தில் விரைவு நீதிமன்றம் ஒன்றை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு ஜீவோ ஒன்று இருக்கிறது, அரசாணை. ஒவ்வொரு மாவட்ட கலெக்டரும் ஒவ்வொரு மாசமும் எத்தனை வக்ஃப் சொத்துக்களை நீங்கள் மீட்டிருக்கிறீர்கள், மீட்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் என்கிற செய்தியை அறிக்கையாக அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் ஒவ்வொரு கலெக்டரும். ஆனா எந்த கலெக்டரும் இது செய்யறதில்லை. இது ஜீவோ இருக்கு. உடனடியாக இந்த ஜீவோவை நிறைவேற்றாத கலெக்டர்கள் மீது, மாவட்ட ஆட்சியாளர்கள் மீது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இப்படி இது போன்ற இன்னும் சில எங்களது கோரிக்கைகள் இருக்கிறது. இந்த கோரிக்கைகளை எல்லாம் வைத்து தமிழகத்தில் இருக்கிற முக்கிய அரசியல் கட்சிகளை தேவைப்பட்டால் தமிழக முதல்வரை சந்தித்து இது சம்பந்தமாக கோரிக்கைகளை கொடுப்பதற்கு பேசுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை மாத்திரம் இந்த நல்ல நேரத்திலே இங்கே நான் சுட்டிக்காட்டுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரிய பெருமக்களே, ஆக இங்கே நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துவது இது ஒரு அடையாள போராட்டம். எங்களுக்கு வீரம் இல்லை என்பதற்கு அடையாளமாக ஏதோ ஒரு ஓரத்தில் பொதுக்கூட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் சொல்லிட்டு அரசோ அல்லது அதிகார வர்க்கமோ நினைத்துவிடக் கூடாது. அடையாளத்திற்காக கட்டம் கட்டமாக போராட வேண்டும் என்கிற அடிப்படையில் முதலாவது ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம், முற்றுகை போராட்டத்தை நடத்துறோம், இப்ப இங்க பொதுக்கூட்டத்தை நடத்துகிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற வக்ஃப் சொத்துக்களை உடனடியாக மீட்பதற்கு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்களை உடனடியாக மீட்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் காலம் தாழ்த்தினால், இஸ்லாமியர்களை ஏமாற்ற நினைத்தால், இஸ்லாமியர்கள் ஏமாளிகள் என்று நீங்கள் முடிவெடுக்க ஆரம்பித்தால் மிக விரைவில் தமிழகம் ஸ்தம்பிக்கிற விதத்தில் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியத்தை தமிழக அரசு ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதை இந்த நல்ல நேரத்திலே நான் எச்சரிக்கையாக சொல்லி, அவ்வாறு ஒரு போராட்டம் நடைபெறும் என்று சொன்னால் அது ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒருங்கிணைத்து, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, அமைப்புகளுக்கு அப்பாற்பட்டு, அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த ஜமாத்துகளையும் ஒட்டுமொத்த மஹல்லாக்களையும் ஒருங்கிணைத்து தமிழகம் ஸ்தம்பிக்கிற ஒரு போராட்டமாக அந்த போராட்டத்தை அமைப்பதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா செய்யும் என்கிற இந்த செய்தியையும் இங்கே சுட்டிக்காட்டி நேரத்தினுடைய அருமை கருதி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஊழல் இல்லா தேசம் நாளை காண்போம் அந்த தேசம். உங்கள் ஓட்டை உணர்ந்து போட்டால் மாறும் நம்ம தேசம். போலியான வேஷம் போட்டு போட்டு கேட்கும் கூட்டம், அவ்வேஷங்களை களைப்பதுதான் நம்ம கட்சி நாட்டம். எல்லோரும் சிந்தித்து நாம் ஓட்டு போடுவோம். எஸ்டிபி ஐ சின்னத்தை நாம் பார்த்து போடுவோம். எந்நாடும் நம் நிலையை நாம் உயர்த்திடத்தான் வாழ்வை மதித்து வளமாய் உதித்த எஸ்டிபிஐ மக்களின் மனதில்